ஏய், எதுக்குடி சொன்ன? எந்திரி, எதுக்கு சொன்ன? துளசியோட அப்பாட்ட எதுக்குடி போய் வளர்ன? நானும் போய் சொல்லலையே. நீ பொய் சொன்னியா நிஜத்தை சொன்னியான்னு நான் கேட்கல, எதுக்கு சொன்னேன்னு தான் நான் கேட்டேன். ஏன் சொல்லக்கூடாதா? அதுதான் அப்பா சொன்னார்ல, 4 நாளைக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம்னு அப்பா சொன்னாரா இல்லையா? சொன்ன பிறகு நீ சொல்றனா என்னடி அர்த்தம்? சிவா, வர பாக்குற நீ எதுக்கு கோவப்படுற? ஏதோ தெரியாம சொல்லிட்டா, விடு. எது தெரியாம சொல்லிட்டாளா? அப்போ எனக்கு இந்த வீட்டுல எந்த மரியாதையும் இல்ல, அப்படித்தானே? ஐயோ மாமா, ஏதோ ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டா, விடுங்க மாமா. படிச்சு வாய உடைச்சிருவேன். உங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவர் படிச்சு படிச்சு சொன்னாரா இல்லையாடி? அதுக்கப்புறமும் போய் சொல்லிருக்கானா? நீங்க எல்லாம் இவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அம்மா, எனக்கு என்னமோ இது ஜனனி மட்டும் சொன்ன மாதிரி தெரியலம்மா, யாரோ சொல்ல வச்ச மாதிரி தெரியுது. ஏய், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், இவளுக்கு எங்க போச்சு புத்தி? ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? முட்டாளா நீ? நீங்களும் துளசியும் புருஷன் பொண்டாட்டியா நடிப்பீங்க, நான் அத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? நீ அப்பா கேட்கும் போதே என்னால இதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிருக்கணும். சிவா, ராசம்பளம் என்னமோ சொல்லிட்டு போறா, எனக்கு என்னன்னு உன் பொண்டாட்டி நினைக்கிறா. ஜனனி, உன் நல்லதுக்கு தானமா நாங்கெல்லாம் சொன்னோம். துளசியும் சிவாவும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து அடிக்கிற கூத்துல ஜனனிக்கு என்ன நல்லது? பார்த்து பேசுங்க. கூத்தடிக்கணும் நான் நினைச்சிருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? 4 நாள் தானே அமைதியா இருக்க சொன்னாங்க. இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டினா ஜனனிக்கு என்ன லாபம்? அப்பல இங்க என்ன வியாபாரமா பேசிட்டு இருக்கோம்? என்ன லாபம்னு கேக்குறீங்க? அறிவு கெட்டதனமா பேச வேண்டாம். அப்பா, அவரை எதுக்கு தப்பா பேசுறீங்க? நல்லா இல்லப்பா, வேண்டாம். சொன்னது ஜனனி. அவர் ஜனனி கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் எதுக்கு பேசுறீங்க? உங்களுக்கெல்லாம் எதுக்கு ரோஷம் வருது? ஜனனி, நீ அவர்கிட்ட சொன்னதுல இவங்களுக்கெல்லாம் கூட சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா சம்பந்தம் இருக்குமா? சம்பந்தம் இல்லாமையா கோவம் வருது? ஏய், எங்களுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குன்னு உனக்கு யார் சொன்னா? இதெல்லாம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை, சொல்லிதான் தெரியணுமா என்ன? இங்க பாரு துளசி, தேவையில்லாம எங்க அம்மாவை பேசுன, அதை கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ணுவ? கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னா நீ என்ன பண்ணுவன்னா எனக்கு தெரியும். ரம்யா, எல்லாத்துக்கும் காரணம் நீயும் பத்மாவும் தான். எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, கொன்னுருவேன்.